அரசு பள்ளிக்கூடத்தில் பல வருஷமாக பாடம் எடுத்த ஆசிரியர் ஒருத்தர் இன்னும் பணி நிரந்தரம் இல்லைன்னு சொல்லப்பட்டா அது நியாயமா? மாணவர்களுக்கு பாடம் எடுத்த குரல் தான், ஆனாலும் அரசு பதிவேட்டில் அந்த குரலுக்கு இன்னுமே முழு உரிமை கிடையாதுன்னா அங்கே தான் இந்த பிரச்சனையின் ஆழமே இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்கள் என்ற பெயரில் முழு மனசோட வேலை செய்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் வாழ்க்கை தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கேள்விக்கு தான் இப்போ அரசு ஒரு சூப்பரான பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அரசு சொன்ன அந்த பதில் என்ன, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கிடைச்ச அந்த ஜாக்பாட்டான விஷயம் என்னன்னு தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக வேலை பார்க்குற ஆசிரியர்கள் பற்றி பேசுகிறோம் அப்படின்னாவே முதல்ல ஆடியன்ஸ்க்கே ஒரு பாஸ் போட்டு கேட்கணும் அப்படின்ற விஷயம் தோணும். டீச்சர்னா யாருன்னு சிலபஸ் எடுத்த பாடம் நடத்துகிறவங்க மட்டும் டீச்சரா? இல்லைங்க, ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்ற ஒவ்வொரு நிமிஷமும் கிளாஸ் ரூமில் செலவழிக்கிறவங்க தான் டீச்சர். அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்களும் 100% ஆசிரியர்கள் தானே. ஆனால் கடந்த பல வருஷங்களாக அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் தான், ஆனால் முழு உரிமை இல்லாத ஆசிரியர்னு ஒரு நடுவில் நிற்க வைக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க. காலையில் சரியான டைமுக்கு பள்ளிக்கூடம் போய் அட்டண்டன்ஸ் எடுத்து லெசன் பிளான் போட்டு குழந்தைகளுக்கு கான்செப்ட் புரிய வைக்க, எக்ஸாம் டைமில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க, பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, ஆனால் மாதம் முடிஞ்சதும் ஏடிஎம்க்கு போய் பேலன்ஸ் செக் பண்ணும்போது ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் சம்பளம் வந்திருக்கான்னு தான். மே மாதம் வந்தால் இன்னும் அதிக பயம். இது கூட பரவாயில்லைங்க, மே மாதம் வந்தாலே இன்னும் அதிகமான பயம் அவங்களுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வெக்கேஷனில் சேலரி வருமா வராதான்னு தான். இந்த அன்சர்டினிட்டி தான் பகுதி நேர ஆசிரியர்களோட முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். இதனால தான் கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் ஊதிய உயர்வு, விடுமுறை கால சம்பளம், ஜாப் செக்யூரிட்டி, நிரந்தர பணி நியமனம் இந்த மாதிரி கோரிக்கைகளுக்காக போராடிட்டும் வந்தாங்க. சாலையோர போராட்டம், பிளகார்டு, ஸ்லோகன், ஊடகங்களுக்கு பேட்டி, சில நேரம் கைது, சில நேரம் அலட்சியம். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு பிறகு தான் சமீப காலத்தில் அரசு ஊதிய உயர்வு அறிவிச்சது. மே மாதம் விடுமுறைக்கு சம்பளம் தரோம்னு அறிவிச்சது. இது எல்லாம் ஒரு நிம்மதி தான், ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக இருக்கிற நீங்கள் கேளுங்க, சம்பளம் கொஞ்சம் கூடினாலே வாழ்க்கை செக்யூர் ஆகிடுமா? கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா ரூட் ப்ராப்ளம் என்னன்னா ஜாப் பெர்மனன்ட் இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். நீங்கள் சேலரி என்ன தான் அதிகமாக கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய சம்பளம் வர டைமில் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். மாதம் நம்மளுக்கு சம்பளம் வருது, ஆனால் நம்மளுடைய வேலைக்கு உத்தரவாதம் கிடைக்குமா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க்கு அந்த இடத்துல வரும். இதுக்கு நான் பெட்டர் ப்ரைவேட் ஸ்கூலுக்கே நான் டீச்சராக போயிருக்கலாமே, ப்ரைவேட் ஸ்கூலே ஓரளவுக்கு செக்யூராக இருக்குமே, நான் ஏன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு பகுதி நேர ஆசிரியராக நான் போனேன் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் அவங்களுக்கு எப்போ பாரு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லா விஷயத்துக்குமே ரூட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் பெர்மனண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இன்று இருக்கோம், நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதனால தான் நிரந்தர பணி நியமனம் அப்படின்னு சொல்கிற கோரிக்கை தான் பகுதி நேர ஆசிரியர்களோட ஹார்ட்டில் இருக்கிற ஒரு ஆசை. இந்த கான்டெக்ட்ல தான் சட்டமன்றத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த பிரச்சனையை சைடாக டச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அட்ரஸ் பண்ணி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிற நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு நடக்கும்போது ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு அவர்களுடைய பணிக்கால அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும்னு சொன்ன அந்த ஒரு சென்டென்ஸ் தான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு கேம் சேஞ்சிங்கான விஷயமாகவே சொல்லலாம்.
ஸோ இதை சாதாரணமாக அனௌன்ஸ்மெண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்னா எப்படி இருந்துச்சு, புதுசாக டிகிரி முடிச்சு வரவங்க, கிளாஸ் ரூமில் ஒரு நாள் கூட நிற்காதவங்க, சாக் பீஸ் பிடிச்சு போர்டில் எழுதின அனுபவமே இல்லாதவங்க கூட பல வருஷம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளோட வேலை பார்த்த பகுதி நேர ஆசிரியர்களோட சேம் லைனில் நின்று போட்டியிடுற நிலை தான் இப்போதைக்கு அது நின்று இருந்திருக்கு. ஸோ அது டெக்னிக்கலி ஃபேர்னு சொல்லலாம். ஆனால் மாரலி அது நியாயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். இதைத்தான் இப்போ அரசு அஃபீஷியலி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே சிஸ்டம்குள்ளே வேலை பார்த்துருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கீங்க, அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அரசு ஃபஸ்ட்டு டைமாக அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பகுதி நேர ஆசிரியர்கள் பல பேர் இது நேரடியாக நிரந்தரம் இல்லை என்றாலும் நிரந்தரத்துக்கு போகிற முதல் படின்னு பார்க்குறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது எமோஷனல் சிம்பாத்தி ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க, எலெக்ஷன் டைமில் மட்டும் சொல்கிற ப்ராமிஸ் இல்லைங்க, பேப்பரில் எழுத போகிற பாலிசி டெசிஷனும் கிடையாது. இங்கே பாலிட்டிக்ஸை பேசாமல் இருக்க முடியாது. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி பலர் முடியாது, செய்யவே மாட்டாங்கன்னு சொன்ன வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம்னு அவர் சொன்ன வார்த்தைகள் சப்போர்ட்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்குது. ஸோ கிரிட்டிசைஸுக்கு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்து தான் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இதுதான் ப்ராமிஸ் பேஸ்டு கவர்மெண்ட்ஸ்னு விமர்சனங்கள் கேட்குறாங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்கறது போதும், டைரக்ட் ரெகுலேஷன் எப்பன்னு அந்த கேள்வியும் கேட்க தவறில்லாமல் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஆனால் கிரவுண்டில் இருக்கிற டீச்சருக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன எஃபெக்ட் இருக்குது, ஒரு நாளில் வாழ்க்கையே மாறலை, ஆனால் பல வருஷமாக இக்னோர்டாக இருந்த அனுபவத்துக்கு ஃபஸ்ட்டு டைம் ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற பெரிய கொஷின் மார்க்கு அவங்க முன்னாடி நிற்கிது. 10, 12, 15 வருஷம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த டீச்சர் ஓரமாக நின்று சிஸ்டம்க்கு புதுசாக வர ஒருத்தர் பெர்மனன்ட் ஜாபுக்குள்ளே போயிடுற நிலைமை தொடர்ந்துருக்கும். இப்போது அந்த இம்பேலன்ஸ் கொஞ்சமாவது கரெக்டாக ஆரம்பிச்சிருக்குதுல்ல. இதோட ஃப்யூச்சர் இம்பேக்டை பாருங்கள். அனுபவமுள்ள ஆசிரியர்கள் பெர்மனண்ட்டாக வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஸ்கூலுக்கு கண்டினியூட்டி எப்படி இருக்கும், எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் டீச்சர்ஸ் மத்தியில் இன்னும் டவுட் இருக்குது. எவ்வளவு ஸ்பெஷல் மார்க்ஸு எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் அப்ளை ஆகுமா, வேக்கன்சி கவுண்ட் எவ்வளவு, எல்லாருக்கும் சான்ஸ் வருமானு தான். இந்த ஆன்சர் எல்லாம் அரசாணை வந்த பிறகு தான் எல்லாத்துக்குமே கிளியர் கட்டான டெசிஷன் எடுக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் கிறிஸ்டல் கிளியர், இது ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது, இது ஒரு ரோடு ஓப்பனிங் தான். பல வருஷங்களாக நெக்லெக்ட் செய்யப்பட்ட ஒரு டீச்சிங் கம்யூனிட்டிக்கு அரசு ஸ்ட்ரக்சர்டாக வாய்ப்பு உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இதை தனிப்பட்ட டீச்சர் விக்டரியா மட்டும் பார்க்காம அரசு பள்ளி கல்வி அமைப்பில் மைண்ட் செட் ஷிஃப்டாக பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா செய்ய வேண்டியிருக்கு. நேரடியாக நிரந்தரம், பே பாரிட்டி, சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் வரணும். ஆனால் நீங்கள் இன்விசிபிள் கிடையாது, உங்களுடைய உழைப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு அரசு சொன்ன அந்த ஒரு மெசேஜ் தான் இன்னைக்கு பல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை, ஒரு இன்னும் கொஞ்சம் தாங்கி போராடலாம்னு சொல்கிற எனர்ஜியாக கொடுக்குது. பகுதி நேரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் மட்டும்தான். உழைப்பு, பொறுப்பு, அர்ப்பணிப்பு எல்லாமே முழு நேரம் தான். அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கிற நாள் தான் உண்மையான கல்வி வளர்ச்சி நாளாக எல்லாத்தினாலையும் கொண்டாட முடியும். இன்று அனுபவத்துக்கு மதிப்பெண் கொடுக்கிற முடிவு வந்திருக்குது. ஆனால் நாளை அந்த அனுபவத்துக்கு நிரந்தர பணியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய ஆசையும். ஆசிரியர் நிம்மதியாக இருந்தால் தான் மாணவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அதனால தான் இது ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, இது ஒரு தொடக்கமும் கூட. இந்த தொடக்கம் முடிவாக மாறணும் என்பதே எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.